எல்லாரும் ஆசையா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்றும் இளமை. 40 வயசுக்கு மேல நாய் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா நம்ம ஃபேஸ் வச்சுக்கணும், 40 வயசுக்கு மேல பளபளப்பா இருக்கணும். இன்னைக்கு வந்து மீடியால இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ரெண்டுமே தேவைப்படுது. ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கேன், என் ஃபேஸ் கருத்துச்சு சார், ஒரு பொலிவு இல்லை, பளபளப்பாக இருக்கக்கூடிய கண்கள், பளபளப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின். ஸோ இதுதான் சேர்ந்து ஃபேஸ்ல ஒரு அட்ராக்ஷன் பிளஸ் பொலிவு, ரெண்டு இன்கிரீடியன்ஸ். அதை மட்டும் ஒரு வாரம் இப்படி பண்ணிட்டு வந்தாலே போதும். இதுலயே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த தேங்காய் பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் நம்ம போட்டாலே போதுமான விஷயம். க்ளோயிங் ஸ்கின், அதே மாதிரி நல்ல ஒரு ஃபேஸ், நீண்ட ஆயில் கொடுக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. எல்லாரும் ஆசையா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்றும் இளமை. 40 வயசுக்கு மேல நாய் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நாய் குணம் தானா? ஏன் அப்படின்னா இந்த வலுவலன்னு கொதிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கோவம் தானா வந்துடும். ஏன் அப்படின்னா ப்ரெஷர். இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும்? ஏன்னா 40 வயசுக்கு மேல எல்லா குடும்பஸ்தன்களுக்கும் பொறுப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்திய காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்கு இந்த பிரச்சனை. 40 வயசுக்கு மேல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷன் இருக்கும். லேடிஸா இருக்கட்டா அவங்களுக்கு மொனோபா ஸ்டேஜா இருக்கலாம். ஜென்ஸா இருந்தா அவங்க வந்து ஒரு பொறுப்புக்குள்ள வருவாங்க. 2 செருப்பு அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கும் பொறுப்பு. இப்படி திரும்பினா அப்படி ஒரு செருப்பு அடிக்கும். அந்த போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த சைடு திரும்பினா இன்னொரு செருப்பு அடிக்குவாங்க. பாரு உனக்கு மந்த் ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்குன்னு. இந்த 2 செருப்பும் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆசா பாசங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டென்ஷன், பீட் லைஃப் அண்டு ஹாப்பி லைஃப், இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்னே சிரிப்பே மருந்து சொல்லுவாங்க. சிரிக்கிறதுலாம் பெரிய விஷயமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம சிரிக்க கற்றுக்கணும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டாலே போதும். 40 வயசுக்கு மேல சூப்பரா இருக்கலாம். இப்ப 40 வயசுக்கு மேல மருந்துகளாக, உணவாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுதான். ஸோ நம்மளை பாடாய்படுத்தி கொடுக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அதுல பொறுப்புகள், இதெல்லாம் நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்க ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுமே வருது. ஸோ இது எல்லாமே இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். இதையும் தாண்டி அழகா நம்ம ஃபேஸ் வச்சுக்கணும், 40 வயசுக்கு மேல பளபளப்பா இருக்கணும். இன்னைக்கு வந்து மீடியால இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ரெண்டுமே தேவைப்படுது. ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கேன், என் ஃபேஸ் கருத்துச்சு சார், ஒரு பொலிவு இல்லை, ஏண்டா இந்த மாதிரி வந்து உண்மன் வந்து நிக்கிறாங்க. நம்ம உழவுல அவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி நம்ம சிரிக்க முடியும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதான் உள் ஒளி பெருக்கி பெருவழி பெருகாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னா, ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயம் தானா வெளியில போயிடும். தன்னம்பிக்கைங்கிறது தானா உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துவிடும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு மருத்துவம், முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பளபளப்பாக இருக்கக்கூடிய கண்கள், பளபளப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின். ஸோ இதுதான் சேர்ந்து ஃபேஸ்ல ஒரு அட்ராக்ஷன் பிளஸ் பொலிவு. சொல்லுவாங்க இல்லையா, பொறிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. இந்த கல்யாண கலை வந்துருச்சு, இந்த கல்யாண பொறிப்பு அப்படிம்பாங்க. அதே மாதிரி பணம் இருந்தா ஒரு பொறிப்பு, வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு பொறிப்பு இருக்கணும். அது சிரிப்புக்குள்ள இருக்குது. அதுதான் நம்ம மறந்துடக்கூடாது. சிரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பழகிறோமோ அதை பழகிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மருந்தாக முன்னோர்கள் சொன்ன விஷயம் தான் பார்க்க போறோம். 2 இன்கிரீடியன்ஸ். அதை மட்டும் ஒரு வாரம் இப்படி பண்ணிட்டு வந்தாலே போதும். இதுலயே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் உள்ளொளி பெருப்பதற்கு அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னாக்கா மருந்தாக, மகத்துவமாக சொல்லக்கூடிய விஷயம் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் நம்ம போட்டாலே போதுமான விஷயம். காலை எழுந்திரிக்கிறோம், தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி எடுக்கக்கூடாது, பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டம்ளர் தேங்காய் பால்ல நம்ம ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை வந்து மஞ்சள் போட்டு காலைல யாரெல்லாம் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக க்ளோயிங் ஸ்கின், அதே மாதிரி நல்ல ஒரு ஃபேஸ், நீண்ட ஆயில் கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு வாரம். அடுத்தது வந்து தேன் என்ன பண்றீங்க, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி நக்கி சாப்பிடணும் முக்கியம். சலைவா நக்கி அப்படி சாப்பிடும்போது, ஏதாவது ஆரஞ்சு பழ தோல் இருக்கு இல்லையா, அது அப்படி அமுக்குனா அதுல இருந்து ஒரு சாறு வரும் பாத்தீங்களா? அந்த அப்படி நம்ம கூட வச்சு விளையாடுவோம். அப்படி அமுக்குனாக்க அப்படி அடிக்கும், அடுத்தவங்க கண்ணில எல்லாம் கூட அடிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஸோ இது மாதிரிதான் நாக்க மடிச்சு நம்ம நக்கி சாப்பிடும் பொழுது சலைவாவோட சேர்ந்து போகக்கூடிய ரகசியம். ஸோ நக்கி சாப்பிட்றதுனால கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தேன் 1 ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சள் போதுமான விஷயம். காலையில 48 நாள். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் உங்க கணக்குல வச்சு எடுத்து வந்தீங்கனாலே நீண்ட ஆயிலும் காயக்கல்பமாக உடம்பு மாறும். அதான் பொலிவோட இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், கண்ணொளி நல்லா இருக்கணும், முடி நல்லா இருக்கணும், நம்ம ஸ்பீச் நல்லா இருக்கணும், சொல்வாக்கு செல்வாக்கு நல்லா இருக்கணும். அப்ப நல்ல ஆரோக்கியம், திடகத்தரமான உடம்பு, நோயில்லாத
உடம்பு, இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கைங்கிறது தானா வந்துடும். தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் இருக்காது. உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு உங்களுடைய மூளை இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளரிஷா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஃபெயிலியர்ஸ்க்கு வேலை கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது, பொலிவோடு இருக்கும்போது ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க, எந்த தடையும் இருக்காது. நம்மளே சோம்பேறியாய் இருட்டுக்குள்ள போனோம்னா நம்மளை தேடி வர்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ ஒரு பல்ப் மாதிரி நம்ம வெளிச்சம் முன்னாடி நின்னோம்னா நம்மளுடைய ஆசை பாசங்கள் என்னென்னலாம் செய்ய நினைக்கிறோம் அது உதவி செய்யறதுக்கு அவ்வளவு கரங்கள் வரும். நம்ம முடக்கிக்கிட்டு நம்மளே தாழ்வுமான பணமில்லை கொண்டுட்டு நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா 100% அந்த இருட்டு மற்றவங்களையும் இருட்டாக்கும். அதனால அவங்க பக்கம் யாருமே வர மாட்டாங்க ஹெல்ப்புக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நொண்டி அடிச்சாது முண்டி அடிச்சாது வெளியே வந்து நம்மளோட ஃபேஸ் நம்ம வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். 2 பெரிய தாரக மந்திரம் சொல்லணும்னா, சிரிப்பே மகா மருந்து 1, இந்த மாதிரி மருத்துவ சித்தர்கள் சொன்ன மருந்து 2, இன்னொன்னு சொல்வாக்கு. நான் நல்லா இருக்கேன், என்னோட உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கு, நான் நல்லா வந்தே தீருவேன், என் ஆம்பிஷன் நான் அடைஞ்சே தீருவேன். யாரெல்லாம் ஒத்த காலில் நிக்கிறாங்களோ சொல்லுவாங்களா, ஒத்த கால கொக்கு நின்றுச்சுன்னா கரெக்டா அதை டார்கெட்டை பிடிச்சோம். ஒத்த கால கொக்கு நிக்குது அப்படின்னா அது தவம். அப்படியே நின்று ஒத்த கால் கொக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான முடியும் டக்குன்னு தூக்கி எடுத்தணும், அது மிஸ்ஸே ஆகாது. அதனால உங்களை ஒத்த காலில் நிக்க சொல்லல, பாயிண்ட்ல நிக்கணும், எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல நிக்கணும். அதுதான் வார்த்தை வலிமை, அதாவது தன்னம்பிக்கை. நான் வென்றே தீர்வேன் என்ற அந்த ஒத்தை தாரக மந்திரத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் தானாக வந்து விடும். இதுதான் வந்து மந்திரமே, மகா மந்திரமே. சூட்சம தந்திரம் என்னாக்க, எதை நம்ம வெல்லணும்னு நினைக்கிறோமோ, எதை சாதிக்க நினைக்கிறோமோ அதை ரிப்பீட்டடா மண்டையில போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தா போதும். இன்னைக்கு நம்ம என்னத்தை ஓட்டுறோம், ரீல்ஸ் மட்டும் தான் ஓட்டுறோம் மொபைல்ல. அப்ப என்ன ஆகுது, மத்தவங்களோட குப்பை நமக்குள்ள வருது, மத்தவங்களோட வாழ்க்கை நமக்குள்ள வருது, மத்தவங்க சமைக்கிறது நமக்குள்ள வருது, மத்தவங்க திட்டுறது நமக்குள்ள வருது, மத்தவங்களோட ஒழுங்கீனம் நமக்குள்ள வருது. அப்புறம் எப்படி ஃபிளரிஷ் கிடைக்கும்? அதனாலதான் இன்னைக்கு வந்து விஷம் என்ற பொருளாக கையிலே இருக்கு, நெஞ்சில ஏற்ற வேண்டாம். அது காலில் போட்டு இந்த சில விஷயமாக்கிருங்க, உடம்புல போட்டு விஷயமாக்கிறாதீங்க. முக்கியம் விஷயம் விஷம். இப்படி வாங்கி இப்படி உயரணும், உடம்புல விடக்கூடாது. இப்படி வாங்கி இப்படி விட்டா, காலில் விட்டா அது விஷயம். காதுல வாங்கி பார்க்கறத தூக்கி மனசுல விட்டா விஷம். இன்னைக்கு விஷமாக்கி கொண்ட உடம்பைத்தான் நான் வந்து பொலிவில்லாத தேகம் அப்படின்னு சொல்றேன். பழைய காலத்து புக்ல ஒன்று நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கு வந்து நான் வந்து ரொம்ப பழைய புக்கு. அதுல கடைசியில ஒரு ஞானி எழுதியிருக்கிறார், தொலைக்காட்சி என்ற பெட்டி ஒண்ணுன்னா அது தொலைக்காட்சியாக மாறும், வாழ்க்கையில பல பேரோட வாழ்க்கையை மாத்தும்னு டெலிவிஷன் வரத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக். அப்ப ஞானி ஆண்டர்படுவோ எழுதினார் பார்த்தீங்களா. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம கையிலேயே நம்ம சூடு வச்சிருக்கோம், அந்த சூடு நம்மளையும் எரித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் மீண்டும் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரியான மருத்துவம் மகத்துவம் இருந்தாலே போதுமான விஷயம்.